நம்ம வீட்டில் எந்த விசேஷனாலும் டக்குன்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா அது பாயாசம் தாங்க பண்ணுவோம். அதுதான் ஈஸியாக சிம்பிளாக வேகமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். பாயாசத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பால் பாயாசம், பருப்பு பாயாசம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது அவல் பாயாசம். அதுவும் சிவப்பு அவலில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்தியானது, கிட்ஸுக்குமே நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நான் சுகர் கூட இதில் ஆட் பண்ணல, நாட்டு சக்கரை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக 10 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் சிவப்பு அவலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சும்மா நினச்சி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு பேனில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நல்லா ஆறின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டு சக்கரையை அப்படியே கரைச்சிக்கோங்க. நாட்டு சக்கரை கரைச்சதும் நம்ம சிவப்பவல் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலும் ஊற்றி இதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்ததும் நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா சூப்பரான அவல் பாயசம் ரெடி.